பல உருட்டல்கள் மிரட்டல்கள் மூலம் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை முடக்கி வைத்து பரப்புரை செய்யவிடாமல் பாஜக அரசு தடுப்பதாக காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகள் சார்பில் பணிமனைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில், முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பின்னர் சசிகாந்த் செந்தில் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகள் எதுவும் தன்னிச்சையாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். உருட்டல்கள் மிரட்டல்கள் மூலம் காங்கிரஸ் வங்கிக் கணக்குகளை முடக்கி வைத்து பரப்புரை செய்ய விடாமல் பாஜக அரசு தடுப்பதாகவும் அவர் கூறினார். இது எப்படி ஜனநாயக தேர்தலாக இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிஜேபியில ஜாயின் பண்றதுக்கு நேச்சுரலா ஜாயின் பண்ண நினைக்காதீங்க. பல உருட்டல்கள் பல மிரட்டல்களோட தான் எல்லாமே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கூட ஜனநாயக ரீதியில் எதுவுமே நடக்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு தேர்தல் சமயத்துல ஒரு கட்சிக்கு தங்களால தங்களுடைய பரப்புரையை செய்ய முடியாம செலவு செய்ய முடியாம இருந்தால் அது எப்படி ஒரு ஃபேர் எலெக்ஷன் ஆகும்? இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தை. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. போன தடவை 3 லட்சம் 3.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த தடவை அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் என்னுடைய கணிப்பு.